என்ன தாத்தா எங்கிட்ட தான் எழுதி விட்டுக்கிறேன். நான் எங்கே ரொம்ப நாளாக ஆளை காணுமே, எங்கே போயிட்டேன்? வண்டியில் அண்ணன் ஏற்றின்னு போவாங்க. இன்னைக்கு ஆளே இல்லை, ஒன்று எழுதி விட்டுக்கிறாருன்னு இதான் முடிவு. நீ தான் இதுக்கு கூட்டம் போகணும். ஒரு மணி இருக்கும், மேலே இருக்கும். மணி ஆயிடுச்சு தாத்தா, 1:15 ஆகுது. எப்படி நான் போகணும்? எப்படி போக முடியும் தெரியலையே. கொண்டாந்து விட்டுட்டாரு. நான் உன்னை இட்டு போகிற சொல்லவே இல்லையே. அவரு சேர்த்துட்டாரு. செய்ய முடியாது. சரி உட்கார் உட்கார். நீ வேணா இங்கே இருக்கு. நான் தாத்தா வீட்டுக்கு போயிட்டு விட்டு வந்துடுறேன். நம்ம காரில் போயிட்டோம், அங்கே இதுவாண்ட விட்டு வந்துடுறேன். தாத்தாவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க. நீங்கள் போகும்போது தாத்தா பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க, சரியா? தாத்தா போ, கார் திறந்து விட்டு முன்னாடியே உட்காந்துக்கிட்டா அவரு. பஸ் ஸ்டாண்டில் அந்த திரும்புறோம்ல, அங்கே இறக்கி விட்டுருங்க. பாத்தேரு. ஓம் நமச்சிவாய. சந்தோஷமா பத்திரமா போயிட்டு வாருங்கள். காசு வச்சுக்கோங்க, 500 ரூபாய்க்கு இது பஸ்ஸுக்கு போக்குவரத்துக்கு வச்சுக்கோ, சரியா? நமச்சிவாய. பையன் எங்க வந்த? முடியல. ஒரு டிஷர்ட் ஒன்று வந்துட்டு தாத்தாவுக்கு வந்து 44 சைஸ்ல 44 சைஸ்ல ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து கொடு. ஏன்னா ஒரு குளிர் தான் நைட்ல. நான் எதுக்கு குளிர் தாங்குற மாதிரி ஒன்று ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து கொடுத்துரு. குள்ளாகுது இல்ல, நம்ம குள்ளாவும் டிஷர்ட்டும் எடுத்து கொடுத்துரு தாத்தா. சொக்கா ஒன்று போதும். அதான் தாத்தா, ஒரு சொக்கா ஒண்ணு தலைக்கு போடுறோம்ல குள்ளா, பனிக்குள்ளா, அந்த பனிக்குள்ளாவும் கொடுக்க சொல்றேன், சரியா? தலைக்கு போட்டுன்னு பட்டுக்கோ போதும். அண்ணாமலையாருக்கு அருவகரா. சரி பத்திரம், நீ போயிட்டு வா. பாய் பாய் பாய். வரேன்.